அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புதினும் இந்த மாதம் சந்திக்க உள்ள நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியா வருமாறு புதினுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இருவரின் தொலைபேசி உரையாடல் தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில் உக்ரைனுடனான போரின் தற்போதைய நிலவரம் குறித்து மோடியிடம் புதின் விளக்கமளித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள 23வது ஆண்டு இருதரப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வருமாறு புதினுக்கு மோடி அழைப்பு விடுத்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நிறுவனமயமாக்கப்பட்ட திருட்டு என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வாக்கு திருட்டை தாங்கள் கண்டுபிடித்துவிட்டதால் தான் தேர்தல் ஆணையம் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கையில் எடுத்திருப்பதாக ராகுல் காந்தி புதிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக தனது அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலில் காணொலி ஒன்றை ராகுல் வெளியிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் தற்போது தொடங்கியதில்லை என்றும் இத்தகைய நடைமுறைக்கு வித்திட்டவர் ராகுலின் கொள்ளு தாத்தா நேருதான் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் தொடர்பாக குறை கூறி அரசியல் செய்வதை ராகுல் காந்தி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்திக்கு அவர் வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் மீது நம்பிக்கை இருந்தால் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. எழுத்துப்பூர்வ குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்யவில்லை எனில் தேசத்தின் முன்பு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் காட்டமாக கூறியுள்ளது. ராகுல் காந்தி பழைய நாடகத்தை மீண்டும் அரங்கேற்றுவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2018இல் கமல்நாத் இதே குற்றச்சாட்டை கூறி திசை திருப்ப முயற்சித்ததாகவும் தற்போது மீண்டும் அதே மாதிரியான குற்றச்சாட்டை ராகுல் காந்தி கூறுவதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு என்று மாநில கல்விக் கொள்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான அழுத்தத்தை குறைக்கும் வகையில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முறை ரத்து செய்யப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இந்த 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் வந்து பொது தேர்வு நடத்தும். அந்த குழந்தைங்க வந்து பாஸ் பண்ணலன்னா நாங்கள் வந்து அப்போ அந்த குழந்தைங்க வந்து அதே வகுப்பு தான் இருக்க வேண்டும். அந்த ப்ரெஷர் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான எந்த ஃபாலோஅப்பும் நம்ம இருக்க போகிறதில்ல. நம்ம பேஸ்ட் அந்த ஆர்டி ஆக்ட் படி தான் நம்ம வந்து 1 to 8 ஆல் பாஸ் கொண்டு போகிறோம். ஸோ 1 to 8 ஆல் பாஸ் நம்ம கொண்டு போகிறோங்கிறதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கான கல்வி தரத்தில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த ஸ்லாஷ் சர்வேலாம் இப்போ நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சோம். இது போயிட்டுக்கான ஒரு பப்ளிக் எக்ஸாம் முடிக்கிறாங்க. 11th அந்த கற்றல் வருது. 12th பப்ளிக் எக்ஸாம் வரும்போது தொடர்ந்து ஒரு 3 வருஷம் தொடர்ந்து குழந்தைங்க வந்து ப்ரெஷரில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் கற்றலாக இருந்தாலும் கற்பித்தலாக இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசை. தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழகத்தின் உறுதியான இருமொழிக் கொள்கை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநில கல்விக் கொள்கை வெளியீட்டு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறிவியலுக்கு புறம்பான பிற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளில் நுழைய அனுமதிக்க மாட்டோம் என்றார். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் அரூர், மொரப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. திருச்சி, பெரம்பலூர், சேலம், தஞ்சை மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டியது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மதுரை, தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனிடையே தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆடி மாத 4ஆம் வெள்ளியையொட்டி வேலூர் மாநகரில் உள்ள அம்மன் கோயில்களில் திருவிழா களை கட்டியது. காகிதப்பட்டறை பகுதியில் உள்ள துலுக்கானத்து அம்மன் கோயில் திருவிழாவில் அம்மன் கண்களை திறந்து மூடுவது போன்ற பிரம்மாண்ட சிலை அமைக்கப்பட்டிருந்தது. கிங்டம் திரைப்படத்தை தடை செய்ய வலியுறுத்தி திருப்பூரில் நாம் தமிழர் கட்சியினர் திரையரங்கிற்குள் புகுந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விஜய் தேவரகுண்டாவின் கிங்டம் திரைப்படத்தில் இலங்கை தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையில் காட்சிகள் வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆயுதப்படை காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த மடப்புரம் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு நீதிமன்ற உத்தரவின்படி கூடுதலாக 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் சனிக்கிழமை நடைபெற இருக்கும் பொதுக்குழுவிற்கு தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுக்குழுவுக்கு தடை கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மாலை 5:30 மணிக்கு அன்புமணி நேரில் ஆஜரான நிலையில் உயர்நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டது.
மரக்காணம் புதுச்சேரி இடையே 2157 கோடி ரூபாய் செலவில் 4 வழி நெடுஞ்சாலை அமைக்க மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து உஜ்வாலா பயனாளிகளுக்கும் சிலிண்டர் மானியம் 300 ரூபாய் வழங்க 12,060 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. வீட்டு உபயோக சிலிண்டருக்கான மானியம் வழங்குவதால் 10 கோடியே 33 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் மணாலி சண்டிகர் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மாண்டியின் ஜிடி பகுதியில் மீண்டும் ஏற்பட்ட நிலச்சரிவினால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்தியாவின் நிலத்தடி நீர் மாசுபாடு மக்களுக்கான பெரும் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. கிராமப்புறங்களில் 85% குடிநீருக்கான ஆதாரமாக நிலத்தடி நீரே இருந்து வருகிறது. ஆனால் இவற்றில் ஏற்பட்டுள்ள மாசுபாட்டால் ஏற்படும் பாதிப்புகளை மத்திய நிலத்தடி நீர் வாரியத்தின் நிலத்தடி நீர் தர அறிக்கை 2024 தெள்ளத் தெளிவாக்குகிறது. அதன்படி 440 மாவட்டங்களில் எடுக்கப்பட்ட நிலத்தடி நீர் மாதிரிகளில் 20% அதிகமானவற்றில் நைட்ரேட் கலந்துள்ளது. பஞ்சாப் மற்றும் பீகாரின் சில பகுதிகளில் ஆர்சனிக் தாது கலப்பு பாதுகாப்பான வரம்பை விட அதிகமாக உள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025ஆம் ஆண்டுக்கான வருமான வரி மசோதாவை திரும்பப் பெற்றுள்ளார். இந்த மசோதாவின் திருத்தப்பட்ட புதிய பதிப்பு வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதியன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. புதிய மசோதாவில் வாடகை வீடுகளுக்கான வீட்டுக்கடன் வட்டி தள்ளுபடி, டிடிஎஸ் மற்றும் டிசிஎஸ் ரீஃபண்ட்களை எளிமையாக்குதல் போன்ற பல முக்கிய மாற்றங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தாலாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்களின் உடல்கள் புதைக்கப்பட்டதாக வந்த புகார் தொடர்பாக தோண்டப்பட்ட 12 இடங்களை மீண்டும் ஆய்வு செய்ய சிறப்பு புலனாய்வு குழு முடிவு செய்துள்ளது. இந்த ஆய்வுக்காக மண்ணுக்குள் உள்ள பொருட்களை கண்டறியும் கிரவுண்ட் பிரினட்டிங் ரேடார் எனப்படும் GPR கருவியை பயன்படுத்த உள்ளனர். இதற்கிடையில் இந்த விவகாரத்தில் மஞ்சுநாதா கோவில் நிர்வாகத்தை விமர்சித்த யூடியூபர்கள் சிலர் தாக்கப்பட்டதால் அங்கு பதற்றம் நிலவியது. இந்திய இறக்குமதிகள் மீதான வரிகளை இரட்டிப்பாக்க தனது நிர்வாகம் எடுத்த முடிவை தொடர்ந்து வரிகள் தொடர்பான சர்ச்சை தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் எந்த வர்த்தக பேச்சுவார்த்தையும் இருக்காது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புதினை வரும் 15ஆம் தேதி சந்திக்கவிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். தங்கள் நாட்டின் அலாஸ்கா மாகாணத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும் எனவும் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இச்சந்திப்பின் போது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்துவது தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது. 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு அமெரிக்கா ரஷ்யா அதிபர்களுக்கிடையே நடைபெறவிருக்கும் முதல் சந்திப்பு இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் முடிவால் காசாவில் மீண்டும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவின் முன்முயற்சியின் பேரில் காசா நகரத்தை முழுமையாக ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் திட்டத்திற்கு பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் முக்கிய 5 இலக்குகள் தீர்மானிக்கப்பட்டன. இங்கிலாந்தில் பாகிஸ்தான் ஏ அணிக்காக விளையாடச் சென்ற பாகிஸ்தான் வீரர் ஹைதர் அலி பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளார். இங்கிலாந்தைச் சேர்ந்த பாகிஸ்தானிய பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஹைதர் அலி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஹைதர் அலியை இடைநீக்கம் செய்து விசாரணை முடியும் வரை அவர் எந்த போட்டிகளிலும் பங்கேற்க மாட்டார் என்று அறிவித்துள்ளது. தென்மேற்கு மாகாணமான காங்சூவில் கனமழையால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 10 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் சிக்கி மாயமாகியுள்ளனர். மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த அதிபர் ஷி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். கரிபியன் தீவு நாடான கியூபாவில் உள்ள கடலோர பகுதிகளில் நீர்த்தாரை சுழற்சி என்ற அரிய வகை நிகழ்வு தோன்றியது. நீர்த்தாரை என்பது காற்றின் அதிவேக சூழலில் தண்ணீர் வானை நோக்கி மேலெழும்பும் நிகழ்வாகும். கியூபாவின் ஹவானாவில் மேகங்கள் கடல் நீரை உறிஞ்சுவது போன்று தோன்றிய இந்த காட்சிகள் காண்போரை ஆச்சரியப்பட வைத்தன. ரக்ஷாபந்தன் விடுமுறையை முன்னிட்டு டெல்லி மீரட் விரைவு சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பண்டிகையை முன்னிட்டு தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் அதிக அளவில் பயணம் மேற்கொண்டதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விடுமுறை காலங்களில் இதுபோன்ற போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கம் என்றாலும் ரக்ஷாபந்தன் பண்டிகை காரணமாக இந்த ஆண்டு நெரிசல் அதிகமாகவே இருந்தது.
மதுரை தனக்கன்குளம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் லாரி ஓட்டுநரை கைது செய்ய கோரி உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் தூய்மை பணியாளரின் மனைவி மகேஸ்வரி உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு லாரி ஓட்டுநர் தப்பிச் சென்ற நிலையில் அவரை கைது செய்ய வலியுறுத்தி கப்பலூர் சுங்கச்சாவடி முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுங்கச்சாவடியை கடக்க முடியாமல் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தருமபுரி நகராட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக புகார் தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தருமபுரி நகர்மன்ற அவசர கூட்டம் கூட்டரங்கில் நடைபெற்றது. அப்போது தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்தது, நகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை குழி தோண்டியது என அனைத்து திட்டங்களிலும் முறைகேடு நடந்திருப்பதாக அறிவித்தும் அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர், நகராட்சி ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி பேசாதது ஏன் என்று அமைச்சர் துரைமுருகன் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். சாத்தூரில் பரப்புரையின் போது பேசிய அவர், போலி வாக்காளர்களை திமுக இணைக்க துடிப்பதாகவும், ஆர்கே நகர் ஒரு தொகுதியில் மட்டும் 27,789 போலி வாக்காளர்களை நீக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஓட்டு திருட்டு குறித்து ராகுல் காந்தி அளித்த தரவுகளின் அடிப்படையில் கர்நாடக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கூறியுள்ளார். கர்நாடக மாநில காங்கிரஸ் குழுவினர் பெங்களூருவில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அன்புகுமாரை சந்தித்து மகாதேவ்புரா மக்களவைத் தொகுதி தேர்தல் முறைகேடு குறித்து புகார் அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய டி.கே. சிவக்குமார், தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலக அதிகாரிகள் ஏற்கனவே விசாரணையை தொடங்கிவிட்டதாக தம்மிடம் தெரிவித்ததாக கூறினார். தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு இணை அரசாங்கத்தை நடத்தி வருவதாக உயர்நீதிமன்றம் கூறியதற்கு அரசு தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு இணை அரசாங்கத்தை நடத்தி வருவது துரதிருஷ்டவசமானது என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கண்டனம் தெரிவித்தார். ஆனால் ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசாங்கத்தை நடத்தவில்லை, மு.க. ஸ்டாலின் தான் தமிழக அரசாங்கத்தை நடத்தி வருகிறார் என்று அரசு கூடுதல் வழக்கறிஞர் ரவீந்திரன் விளக்கம் அளித்தார். இது தொடர்பாக தான் எந்த கருத்தும் தெரிவிக்கப் போவதில்லை என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறினார். தேமுதிக தங்களோடு கூட்டணியில் தொடர விரும்புகிறோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கே. சி. வீரமணி தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுடனான சந்திப்பு குறித்து வீரமணியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதில் கூறிய அவர், மரியாதை நிமித்தமாகவே சந்திப்பு நடைபெற்றதாக கூறினார். அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தல்கள் காரணமாக சென்னையில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவாக ஒரு சவரன் 76,000 ரூபாயை நெருங்குகிறது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 70 ரூபாய் விலை உயர்ந்து 9,470 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 560 ரூபாய் விலை அதிகரித்து 75,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமில்லாமல் ஒரு கிராம் 127 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஓபன் ஏஐ நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மன் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட GPT-5 செயற்கை நுண்ணறிவு மாடலின் வெளியீட்டு விழாவில் இந்தியா தற்போது ஓபன் ஏஐயின் 2வது பெரிய சந்தையாக இருப்பதாக தெரிவித்தார். கடந்த ஓராண்டில் இந்தியாவில் ஓபன் ஏஐ பயன்பாடு 3 மடங்கு உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். GPT-5 மாடல் மேம்பட்ட கணினி திறன், விரைவான பதில் வேகம் மற்றும் பல மொழிகளில் சிறப்பான செயல்திறனுடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டது. ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் கடந்த 28ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போக்குவரத்து ஊழியர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் ஊதியம் உயர்த்தி வழங்கி பணி நிரந்தரம் தொடர்பாக பரிசீலிக்கப்படும், நிரந்தர ஊழியர்களுக்கு 25 விழுக்காடு அகவிலைப்படி அளிக்கப்படும் என்று முதல்வர் உறுதியளித்தார். சென்னையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் காரணமாக ஆங்காங்கே குப்பைகள் அகற்றப்படாமல் தேக்கமடைந்துள்ளன. சென்னை மாநகராட்சி மண்டலம் 1 மற்றும் 6 உள்ள தூய்மை ஒப்பந்த பணியாளர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக திருவிக நகர், கொளத்தூர், வில்லிவாக்கம், ராயபுரம் மற்றும் வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் குப்பைகள் குவிந்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சோலார் பேனல்களை ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநரும் உதவியாளரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். விபத்து நடந்த நேரத்தில் பின்னால் வேறு வாகனங்கள் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது.
பிரச்சனைகள் நடக்கும் இடங்களுக்கு தனியாக ரோந்து செல்லக்கூடாது என்று காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் படுகொலை உட்பட காவல்துறையினர் தாக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் காவலர்களின் ரோந்து பணிகளை சீரமைக்கும் நடவடிக்கையில் கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தெய்வாசீர்வாதம் மற்றும் மண்டல ஐஜிக்கள் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் வரும் 13ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் 13ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நடைபெறும் தாவேகா மாநாட்டில் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் பங்கேற்க அக்கட்சி அனுமதி மறுத்துள்ளது. தாவேகா 2வது மாநில மாநாடு குறித்து காவல்துறையின் கேள்விகளுக்கு பதிலளித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜயை தவிர வேறு யாரும் முக்கிய பிரமுகர்கள் விருந்தினர்களாக வரவில்லை என்றும் விமான நிலையத்திலிருந்து வரும் வழியில் விஜயை வரவேற்க எந்த ஏற்பாடும் இல்லை எனவும் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் காரில் தன்னை ஏற்ற மறுத்ததாக பரவிய வீடியோ குறித்து செல்லூர் ராஜு விளக்கம் அளித்துள்ளார். அதன்படி பழனிசாமிக்கு வழங்கப்படும் ஓய்வு பாதுகாப்பு காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம் அளித்துள்ளார். மனிதர்கள் வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்துவதைப் போலவே சீனாவில் ரோபோ ஒன்று கார் ஓட்டி விபத்தில் சிலரை சிக்க வைத்துள்ளது. சீனாவில் அண்மை காலமாக ரோபோ டாக்ஸி சேவை பிரபலமடைந்து வருகிறது. அந்த வகையில் சோங்கிங் பகுதியில் தானியங்கி ரோபோ டாக்ஸி சாலையில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த போது சாலையோரம் தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த சம்பவத்தால் ரோபோ டாக்ஸிகள் மீதான பாதுகாப்பு அம்சம் கேள்விக்குறியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார்.